ஹாய் ஹலோ திஸ் இஸ் அனு. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாமா ஆஃப் டுகு. இன்றைக்கி வீடியோவில் டுகுவோட செகண்ட் பர்த்டே எப்படி நடந்தது, அதோட பிளான் எப்படி இருந்தது, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தீங்க அந்த டெக்கரேஷன் பற்றி, அதுவுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வரும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் வித் அவுட்ஃபிட். டுகோட அவுட்ஃபிட் வந்துட்டு ஆக்சுவலி நான் வாங்கலை. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கே இங்கே நெய்பரில் ஒருத்தங்க ஒரு சிஸ்டர் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அது அப்போ ரொம்ப பெருசாக இருந்தது, இப்போ கரெக்டாக இருந்தது. ஸோ இதுதான் அவனோட பர்த்டே அவுட்ஃபிட்டாக எடுத்து வச்சுருந்தேன். உள்ளே பாலி காட்டன் மிக்ஸ்டு அந்த ஷேடில் இருந்தது, வெளியில் பியூர் காட்டன். ஸோ வியர் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் அவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்த மாதிரி தெரியல, நல்லாவே செட் ஆச்சு. அப்புறம் இந்த ஹனிபி டிஷர்ட் வந்துட்டு இந்த தீம்க்காக அமேசானில் வாங்கினது. ஆக்சுவலி நம்ம கஸ்டமைசேஷன் கூட பண்ணலாம், பட் அது 15 days கிட்ட டைம் எடுக்கும். இது நான் 1 week பிஃபோர் தான் எனக்கு இந்த தாட்டே வந்ததுனால இது ஆக்சுவலி ப்ரீ பிளான்டாகவே ப்ரீ செட்டப்பாகவே இருந்தது. பீ ஸ்மார்ட்னு இருந்தது. நான் வெறும் ஹனிபி மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்தேன், பட் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. இது டக்கின் பண்ணும்போது இது உள்ளே இன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இதுவே இருக்கட்டும்ன்ட்டு இந்த டிஷர்ட் மட்டும் அமேசானில் வாங்கினது. இது பேரப் பண்ணுற மாதிரி ஒரு டார்க் ப்ளூ ஷேடில் ஒரு ஜீன்ஸ், அப்புறம் ஒரு கேப். இதுதான் டுகோட அவுட்ஃபிட். நெக்ஸ்ட்டு இந்த டெக்கரேஷன், இந்த ப்ராப்ஸ் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ஆக்சுவலி மதுரையில் ஃபர்ஸ்ட் கிரை ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஷாப் சொன்னாங்க, அப்பா தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அங்கே வாங்கினது தான் இது. எனக்கு லிங்க் அந்த ஷாப்போட அவங்க வெப்சைட்டில் சேல் பண்ணுறாங்களா எனக்கு என்னென்னு தெரியல, நான் இருந்தால் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ அவங்கக்கிட்ட வாங்கினது தான் இது ஹனிபி தீம். ஆக்சுவலி இந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ஸ் எல்லாமே சேம் தான், நம்ம தீம்க்கு ஏற்ற மாதிரி. அதில் ஸ்டிக்கர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இவங்கக்கிட்ட. ஸோ அதுதான் வாங்கியிருந்தோம். இவங்கக்கிட்டவே அந்த ரெஃபரன்ஸ் பிக் இருந்தது, மேனுவலாக எப்படி செட்டப் பண்ணணுன்ட்டு இருந்தது. பட் அந்த டிசைன்ஸ் எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை. கொஞ்சம் ஓல்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி, அப்புறம் நான் தனியாகவே ஹைதராபாத்லேருந்து வரும்போதே சில ப்ராப்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால தான் என்னால் லிங்க் அது ஷேர் பண்ண முடியல. ஸோ அது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் மேட்சாக தான் நாங்கள் இந்த டிசைன் பண்ணோம். ஓவராலாக டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அவங்களோட ரெஃபரன்ஸ் பிக் வச்சு நம்ம பண்ணலாம் தான், பட் அது எதுவுமே நமக்கு பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணோம். வந்த எல்லாருமே டெக்கரேஷன் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. இந்த செட்டப் எல்லாமே, இந்த ரவுண்டாக இப்போ பார்க்குறது எல்லாமே நடுவில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு டபுள் சைட் டேப் மாதிரி தான் இருக்குது. நம்ம பின் பண்ணிட்டா போதும். அது நல்லாவே இன்னுமே வாலில் இருக்குது. 1 week ஆச்சு, இன்னுமே அந்த வாலில் அப்படியே தான் இருக்குது. அவங்க இது கூடவே ஒரு க்ளூ ஸ்டிக் மாதிரி கொடுத்தாங்க, பட் அது எங்களோட வால் பெயிண்டில் அது செட்டே ஆகலை. ஒரு மாதிரி வலிக்கிட்டு கீழே விழுற மாதிரி இருந்தது. அப்புறம் டபுள் சைட் டேப் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். அவங்க கொடுத்த ரெஃபரன்ஸ் பிக்கில் சென்டரில் மட்டும் நம்ம அந்த பின்னாடி சைடு அந்த டேப் ஒட்டிட்டு அப்புறம் வாலில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. பட் இது எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த வாலில் அது செட்டே ஆகலை. ஸோ 4 சைடுமே அந்த டேப் பண்ணிட்டு தான் பண்ணோம். அதுவுமே கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது, பட் எதுவுமே கீழே விழலை. இன்பிட்வீனியே டுகுமே மேலே வந்துட்டான். அவனை வச்சுட்டு பண்ணுறது ரொம்பவே டஃப்பாக இருந்தது. சில ப்ராப்ஸ் எல்லாமே கிழிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அகெயின் அவனை கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 1 hour டைம் எடுத்தது எங்களுக்கு.
இது கூடவே கொஞ்சமாக பலூன்ஸ் மட்டும் அதே அந்த ஹனிபீ தீம்லேயே எல்லோ அண்ட் பிளாக் ஷேடில் தான் இந்த ஓவரால் ப்ராப்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு கொஞ்சம் பலூன்ஸ் மட்டும் வாங்கிட்டு அதையுமே பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஓவராலாக சிம்பிள் அண்ட் எலகெண்ட்டாகவே இருந்தது. இந்த ப்ராப்ஸ் எல்லாமே தனித்தனியாக மிக்ஸ் மேட்ச் பண்ணி வாங்கினது. இது எல்லாமே சேர்த்து ஓவராலாக ஒரு 700 கிட்ட வந்திருக்கும். அந்த சென்டரில் இருக்கிறது மட்டுமே 650 சம்திங் வந்தது. ஸோ மற்றதெல்லாமே சேர்த்தாலே ஒரு 700க்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியல. அந்த ஷாப்போட லிங்க் கிடச்சிதுன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ஹனிபீ டிஷர்ட்டுமே நல்லா இருந்தது. பட் ஃபோட்டோஸ் தான் எதுவுமே எடுக்கவே விடலை. கொஞ்சம் மேலே தூக்கி அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அவன் அந்த டெஸ்கில் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருந்ததுனால அது கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தது. ஸோ ப்ராப்பராக எதுவுமே எடுக்க முடியல. அப்புறம் இந்த கோட் ஷூட் போட்டு விட்டதுக்கப்புறம் ரொம்பவே அவனுக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருந்திருக்கும் போல். அது கொஞ்சம் நேரம் கிராங்கி அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் கெஸ்ட்டெல்லாம் வர வர சின்ன சின்ன குழந்தைங்க கிட்ஸ் எல்லாம் வரவுமே அவன் பார்த்துட்டு என்கேஜாக தான் இருந்தான். அப்புறம் இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். இது ஃபுல்லுமே கஸ்டமைசேஷனில் பண்ணது தான். இது 5 in 1 ஃபுல் கவுனாக போட்டுக்கலாம், அனார்கலியாக போட்டுக்கலாம், அப்புறம் துப்பட்டா ஒன் சைட் போட்டுக்கலாம், துப்பட்டா வித் பெல்ட்டோட போட்டுக்கலாம், வித்தவுட் பெல்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 6 to 7 விதமாகவே அந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஓவராலாக இதுவுமே எனக்கு அந்த நல்லா இருந்தது. இது டுகோட வேஸ்ட் கோட்டோட கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. எனக்கு அந்த எக்ஸாக்ட் கலர் கிடைக்கல. ஸோ அதனால் இதை தான் நான் அன்றைக்கி வியர் பண்ணியிருந்தேன். இது செகண்ட் பர்த்டேங்கிறனால ரொம்ப கிராண்டாலாம் நாங்கள் பண்ணல. ஹஸ்பண்ட் சைடு ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் இன்வைட் பண்ணியிருந்தோம். அதுவே ஒரு 20 to 25 மெம்பர்ஸ் கிட்ட வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 1 kgல தான் கேக் புக் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே நம்ம ஃபுட்டு வேறு நிறைய அரேஞ்ச் பண்ணிக்கோங்கிறதுனால 1 kgலே போதுன்ட்டு தான் நான் பர்த்டே கேக் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இதுதான் கேக்கோட ரெஃபரன்ஸ் பிக். எங்களோட தீம் வந்துட்டு ஃப்ளார் கார்டன் இன்சைடு ஹனிபீ தீம் இருக்கிற மாதிரி, ஹனிபீஸ்லாம் அதில் இருக்கிற மாதிரி தான் எங்களோட பர்த்டே அந்த தீம் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பண்ணியிருந்தாங்க. ரெஃபரன்ஸ் பிக்குக்கும் அவங்க பண்ணி கொடுத்த பிக்குக்குமே அவங்க பண்ணி கொடுத்த கேக்குக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் தான் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணியிருந்தோம். அதுவுமே எக்ஸாக்டாக அந்த ரெஃபரன்ஸில் இருக்கிற மாதிரியே தான் இருந்தது. அப்புறம் கேக் கட்டிங், கிஃப்ட்டு இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா டின்னருமே பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு 25 கிட்ட வந்திருந்தாங்க மெம்பர்ஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ அதுக்கு ஃபுட் வந்துட்டு அதுவுமே கொஞ்சம் மினிமலாக தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஏன்னா முந்தின நாள் தான் பிரதர் இன் லாவோட அந்த பந்தக்கால் ரிச்சுவல்ஸ் எல்லாமே இருந்ததுங்கிறதுனால ரொம்ப மினிமலாக தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரிச்சுவல்ஸ்க்கு மறுநாளுங்கிறதுனால ஹஸ்பண்ட் வீட்டிலே பண்ணிடலான்ட்டு அங்கே தான் பண்ணோம். எங்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தான் ஒரு 5 to 6 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் வந்துட்டு போகிறதுக்கு அவங்களுக்குமே கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறதுனால நாங்கள் அங்கேயே வச்சு அந்த பர்த்டே முடிச்சுக்கிட்டோம். டின்னர் மெனு குயிக்காக ஷேர் பண்ணிடுறேன். சப்பாத்தி, அதுக்கப்புறம் அதுக்கு வெஜிடபிள் கிரேவி, அப்புறம் ஆனியன் ஊத்தாப்பம், சாம்பார், தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் கதம்ப சட்னின்னு சொல்லிட்டு இங்கே கோவில்பட்டி சைடு ரொம்ப ஃபேமஸ் அதுக்கப்புறம் மஷ்ரூம் பிரியாணி, செஷ்வான் டைப்பில் செஷ்வான் ரைஸும் மஷ்ரூம் பிரியாணியும் சேர்ந்த மாதிரி அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதை தான் புக் பண்ணியிருந்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எல்லாமே சூப்பராகவே வந்தது. காலிஃப்ளவர் 65 மட்டும் வீட்டில் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் சூடாகவே சர்வ் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறதுனால அது மட்டும் வீட்டில் பண்ணோம். மற்ற எல்லாமே அந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணது தான். இவங்க கோவில்பட்டி பேஸ்டு தான். ரொம்பவே சூப்பராக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மெம்பர்ஸை விட அதிகமாக தான் சாப்பிட்டாங்க. இன்னுமே மிச்சம் இருந்தது. பக்கத்தில் எல்லாமே கொடுத்து தான் அதை ஈக்குவல் பண்ணோம். அப்புறம் இது நெக்ஸ்ட் டே நைட்டு ஃபுல்லாக ரொம்ப அந்த விளையாண்டுட்டு அந்த ரொம்பவே க்ரங்கியாக இருந்தான் நெக்ஸ்ட் டே. ஸோ லேட்டாக தான் எழுந்திரிச்சான். அப்போ அந்த கிஃப்ட் அதெல்லாம் பார்த்ததுமே கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டான். இந்த டைம் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. ஏன்னா நிறைய பேர் அவன் கையிலேயே அமௌண்ட் மாதிரி ப்ளெஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட் கொடுத்ததுனால அமௌண்ட் இந்த தடவை நிறைய வந்தது. கிஃப்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ இட்ஸ் ஓகே, அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் தானே வேணும், அதனால் இட்ஸ் ஓகே தான். இது என்னோடய தங்கச்சி வாங்கி கொடுத்தது. ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
இது பார்க்குறதுக்கு ஒரு மினி டிவி மாதிரி இருக்குது. அந்த நிறைய கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கியூஆர் கோடோடு இருக்குது. ஒவ்வொரு கார்டும் இன்சர்ட் பண்ணும்போது அது என்ன அதில் இருக்கிற இமேஜ் இருக்கோ அதை ஸ்பெல் பண்ணுது. கூடவே அதுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி நமக்கு மொபைல் சார்ஜரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி சி டைப் பெனில் கொடுத்துருந்தாங்க. இது நல்லா காம்பேக்டாக குட்டியாக இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட அவங்கள ஃபோனுக்கு பதிலாக இதை நல்லா என்கேஜாக வச்சுக்கலாம். இதில் நிறைய கார்ட்ஸ் இருந்தது. ஃப்ரூட்ஸு, அப்புறம் வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஃபுட் ஐட்டம், இந்த மாதிரி நிறைய, அப்புறம் டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி நிறையவே இருந்தது. அப்புறம் அப்பா வந்துட்டு ஷூ வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே கரெக்டாக இருந்தது. இது எல்லா ட்ரெஸ்க்குமே மேட்ச் ஆகும். ஸ்பெஷலி இப்போ இந்த எடுத்துருக்கிற அந்த கோட் ஷூட்டுக்குமே இது மேட்ச் ஆகுங்கிறதுனால இந்த கலர் வாங்கினது. அப்புறம் கூடவே ஒரு ரிமோட் கார் கூட வந்தது. இது ரொம்ப பெருசாக இருந்தது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில, ரொம்பவே பெருசு. இது எல்லாமே அங்கே ஹைதராபாத்தில் போய்ட்டு தான் ஃபிட் பண்ணணும். இங்கேருந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிவிட்டு அதை உடைக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ அந்தந்த ஸ்டேஜ் வரும்போது தான் இதெல்லாம் அவனுக்கு கொடுக்கணும். இது கூடவே ஒரு பேட்டரி டைப்பும் இருக்குது, சார்ஜ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அப்புறம் 2 ட்ரெஸ்ஸஸ் வந்திருந்தது. இந்த மாதிரி தான் நுகுவோட பர்த்டே கிஃப்ட் இருந்தது. அவ்வளோதான். இதில் ஆல்மோஸ்ட் நான் எல்லா டீட்டெயிலுமே ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.